أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு முதியோரை மதிப்போம். அதாவது இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர்கள் வயதை எட்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு முழுமையான கண்ணியமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எவ்வாறெல்லாம் கற்றுத்தருகிறது, அதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஜும்மாவிலே பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து இறைவனுடைய அன்பையும் அவருடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் பெறுவோமாக. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இந்த 3 பருவங்களில் முதுமை பருவம் குறித்து இன்றைய அமர்விலே பேசவும் கேட்கவும் இருக்கிறோம். முதுமை பருவம் அது வாழ்வின் தவிர்க்க முடியாத அழகான ஒரு பருவம். 1995ஆம் ஆண்டிலே 60 வயதை கடந்த முதியோர்கள் எண்ணிக்கை 54 கோடி, 2025ஆம் ஆண்டிலே 120 கோடி, 2050ஆம் ஆண்டிலே 210 கோடியாக அதிகரிக்கும் என்று ஐநாவின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அல்லாஹ் உங்களை ஆரம்பத்திலே பலகீனமான நிலையிலே உற்பத்தி செய்கிறான். அந்த பலகீனத்திற்கு பின்னர் அவனே வாலிப பலத்தையும் கொடுக்கிறான். அந்த பலத்திற்கு பின்னர் வயோதியத்தையும் பலவீனத்தையும் கொடுக்கிறான். இவ்வாறெல்லாம் அவன் தான் விரும்பியவாறு உங்களை ஆக்குகிறான். அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் மிக ஆற்றலுடையவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே 30:54 குறிப்பிட்டு காட்டுகிறான். முதுமை என்பது மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பலவீனமாகும். மேலும் மனிதன் தன் வாழ்நாளிலே சந்தித்தே ஆக வேண்டிய பருவமும் கூட முதுமை பருவம். இந்த பருவத்தில் பிறருடைய துணையின்றி, உதவியின்றி தம்முடைய பெரும்பாலான செயல்களை அவனால் செய்ய முடியாது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுமையின் பலகீனத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி துஆ செய்தார்கள். ஸஅத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்ஸி வல் ஹரமி வ அஊது பிக மின் அதாபில் கபரி என்று பிரார்த்தித்து வந்தார்கள். இதனுடைய பொருள், இறைவா, இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், தள்ளாமையில், முதுமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் மன்னரையின் வேதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நூல் புகாரி. முதுமை பருவத்திலே இருப்பவர்களுக்கு உளவியல் ரீதியாக 2 விஷயங்களை சமூகம் தர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒன்று, அவர்களுக்கு சலாம் கூறி முகமாற கூறுவது. 2, அவர்களுடைய வயதை கவனத்தில் கொண்டு மரியாதை செலுத்துவது. இவ்விரண்டும் தளர்ந்து போயிருக்கும் அவர்களை மனதளவிலே அவர்களை சீராக செயல்பட வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறியவர் பெரியவருக்கும், நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கும், குறைவானவர்கள் அதிகமானவர்களுக்கும் சலாம் சொல்லட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி. யார் நம்மில் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாமலும் சிறியவருக்கு இரக்கம் காட்டாமலும்
அறிஞரின் தகுதியை அறிந்து அதற்கு தக்கவாறு அவரிடம் நடந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எனது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சமூகத்தில் நம்மை மதிப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுடைய மனதிலே உருவாக்கும். முதியவர்கள் 2 வகையினர் ஆவார். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் முதுமை பருவத்தை அடைவதும், 2வது வகையினர் உறவுகளிலே சமூகத்திலே நாம் காணும் முதியோர். இஸ்லாம் பெற்றோர்கள் விஷயத்திலே ஒரே ஒரு வசனத்திலே ஊடாக பல்வேறு விஷயங்களை வலியுறுத்துகிறது. அதிலே ஒன்று, பெற்றோர்களை முதுமை பருவத்திலே உதவி உபகாரம் செய்வது, ஏசான் இங்கிதமாக பேசுவது, கவுலுன் கரீம் விரட்டாவிருப்பது, நகர் சி என்று கூட உப்பின் கூறாதிருப்பது, பணிந்து குனிந்து கவுலு ஜனாக் என்று நடந்து கொள்வது, அவர்களுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா பிரார்த்திப்பது, இவைகள் அனைத்தும் அவருடைய முதுமை பருவத்திலே அவருடைய பிள்ளைகளது நீங்காத கடமையாகும். அவனை அன்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்காது என்று பெற்றோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்களில் இருவருமோ உம்மிடத்திலே நிச்சயமாக முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை ஒப்சி என்று சடைந்து சொல்லவும் வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடத்திலே இருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் அவர்களிடமும் கண்ணியமான பேச்சையை பேசுவீராக. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்கும் நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்ததைப் போல நீயும் அவர் இருவருக்கும் கிருபை செய்வாக என்று கூறி பிரார்த்திப்பீராக என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிட்டு காட்டுகிறார். வயதான பெற்றோரை பெற்று யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நூல் முஸ்லிம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கனவில் பல் துலக்கும் குச்சியை கொண்டு பல் துலக்குவதாக என்னை கண்டேன். என்னிடம் இருவர் வந்தனர். இருவரிலே ஒருவர் மற்றவரை விட பெரியவராக இருந்தார். எனவே நான் அந்த குச்சியை சிறியவருக்கு வழங்கினேன். அப்போது எனக்கு பெரியவரிடம் கொடுப்பாயாக என்று கூறப்பட்டது. நானும் அவ்விருவரிலே பெரியவருக்கு அதை வழங்கிவிட்டேன். நூல் முஸ்லிம். ஒரு வாலிபர் வயது முதிர்ந்தவருக்கு மரியாதை செலுத்தும் போது, வாலிபர் வயோதிக பருவத்தை அடையும் போது அவருக்கு மரியாதை செலுத்துவதை ஒரு இறைவன் ஏற்படுத்தாமல் விடமாட்டான். என்ன, ஒரு வாலிபர் அதாவது வயது முதிர்ந்த ஒருவருக்கு மரியாதை செலுத்தும் போது அந்த வாலிபர் வயோதிக பருவத்தை அடையும் போது அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒருவரை இறைவன் ஏற்படுத்தாமல் விடமாட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திருமதி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதாவது, நான் எனது ஆசிரியர் பெருந்தகை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்பு அமர்ந்து முஅத்தா நூலை படிக்கும்போது நூலின் ஒரு பகுதியை திருப்பும்போது மெதுவாக திருப்புவேன். ஏனென்றால் அந்த சத்தத்தின் தொந்தரவு அவர்களை கேட்கக்கூடாது என்பதற்காக என்கின்றார். ரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார், எனது ஆசிரியர் பெருந்தகை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் தண்ணீர் அருந்த துணிய மாட்டேன் என்னும் பணிவிளக்கத்தை தெரிவிக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களது இளமை பருவத்திலே முதியவராக இருந்த தமது ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கண்ணியம் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் முதுமையின் போது அவர்களுக்கு கண்ணியம் தருகின்ற மாணவரான ரபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறுகலான ஒரு பாதையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியிலே
அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் ஒரு யூதன் பெரியவர் நடந்து கொண்டு இருந்தார். அப்போது அந்த யூதருக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் வழிவிட்டு முன்னால் செல்லுமாறு கூறினார்கள். அதற்கு அந்த யூத பெரியவர், நாம் இருவரும் சேர்ந்தும் இந்த பாதையிலே செல்லலாமே என்றார். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வயது முதிர்ந்த உங்களுக்கு இணையாக நடந்து வருவது அவ்வளவு ஒழுக்கமான செயல் அல்ல என்று பணிவிடம் கூறினார்கள். இதனை கேட்ட அந்த யூத பெரியவர் திகைத்து போனார். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இஸ்லாத்தின் மாண்புகள் குறித்து கேட்டறிந்து இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக வரலாறு கூறுகிறது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பஸ்ராவிலே இருந்து தனது கவர்னருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார்கள். அஹ்லூத்து திருமாக்களில், அதாவது முஸ்லீம் அரசின் பாதுகாப்பில் வாழும் முஸ்லீம் அல்லாத குடிமக்களில் எவராவது முதிர்ந்த வயதை அடைந்து அவரது உடல் பலகீனமற்று தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையிலே உருவாகிவிட்டால் அவருக்கு தேவையான அளவு உதவியை முஸ்லீம்களது பைத்துல் மாலில் இருந்து பெற்றுக் கொடுங்கள் என்பதாக கடிதம் எழுதினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஜிஸ்யா வரியை செலுத்துவதற்காக யாசகம் எடுத்த வயதான யூத முதியவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். அந்த முதியவரிடம் காரணம் கேட்டபோது, தான் ஜிஸ்யா வரி செலுத்தவே இவ்வாறு யாசகம் கேட்கிறேன் என்றார் அந்த முதியவர். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முதியவரை தன் வீட்டிற்கு அழைத்து பண உதவி செய்தார்கள். இளைஞராக இருக்கும்போது நாம் அவரிடம் வரி வசூலித்துவிட்டு வயதான காலத்தில் அவரை புறக்கணிப்பது அநீதியாகும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருவூலகம் பொறுப்பாளரிடம் கூடி அவருக்கு ஜிஸ்யா வரியை ரத்து செய்ய சொன்னார்கள். பின்னர் கருவூலக பொறுப்பாளரிடம் அந்த முதியவர் மற்றும் இதுபோன்ற நிலையிலே உள்ளவர்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து நிதியுதவி வழங்க உத்தரவிட்டார்கள். மிஸ்வார் இப்னு மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நாங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் அச்சுக்கு சென்று கொண்டிருந்தோம். செல்லும் வழியிலே மக்காவிலே அஃபவா என்னுமிடத்திலே இறங்கினோம். புறப்பட தயாராக இருந்தோம். அப்போது அங்கே பாதையிலே ஒரு முதியவர் எங்களின் அருகிலே நெருங்கி வந்து, ஓ வாகன கூட்டத்தாரே, கொஞ்சம் நில்லுங்கள் என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை நிற்குமாறு கூறினார்கள். நாங்கள் அப்படியே நின்றோம். பின்னர் அவரிடம், முதியவரே சொல்லுங்கள், முதியவரே, என்ன காரணத்திற்காக அழைத்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த முதியவர், உங்களுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்களா என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களை பேசாமல் அமைதியாக இருக்குமாறு சைகை செய்துவிட்டு, முதியவரே, ஏதாவது விவரம் இருக்கிறதா? நீங்கள் சுயநடவுடன் அறிவிடம்தான் இந்த கேள்வியை கேட்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் தான் என்னை பார்க்கின்றீர்களே, என் சுயநினைவு அறிவுதான் இதோ என்னை உங்களின் முன்னால் அழைத்து வந்துள்ளது என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார் என்று பதில் கூறினார்கள். அதனை கேட்டதும் அவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்களா என்று கேட்டுவிட்டு குலுங்கி அழுதார். நாங்கள் அவரின் உயிர் அவரின் தோல் புச்சத்தின் வெளியேறிவிடும் என்று என்னும் அளவுக்கு அவருடைய அழுகை இருந்தது. பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை யார் வழி நடத்துகிறாரோ, பையனை எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு போங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர்கள், குரோசியரின் பழங்குடியினரான பனு தைம் வழித்தோன்றலிலே வந்தவரா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆம் என்று பதில் கூற, உங்களுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்துள்ளார்களா என்று கேட்டதற்கு அந்த முதியவர், அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்களா என்று கேட்டார். பின்னர் அந்த முதியவர் தேம்பி அழுதார். அவரின் அழுகையின் விசும்பலை நாங்கள் கேட்டோம். பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பிய அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை யார் வழி நடத்துவார் என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இந்த உம்மத்தை வழி நடத்துவார் என்று கூறினார்கள்.
அதற்கு அவர் பனு உமையாவின் உஸ்மான் என்ன ஆனார், அவர் மென்மையானவரும் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவரும் ஆயிற்றே என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு தான் இப்போது இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடன் நெருக்கம் உமருக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அவர் உங்களை சிறந்த முறையிலே நடத்துவார் என்று குறித்துவிட்டு, உங்களுடன் உமர் அவர்கள் வந்துள்ளார்களா என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடன் பேசிக்கொண்டு இருப்பவரே அந்த உமர் தான் என்றார்கள். அதற்கு அவர்கள், அப்படி என்றால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், என் வாழ்க்கைக்கு தேவையான உதவி செய்ய எவரும் எனக்கு இல்லை என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றார். அதற்கு நான் பனு உலைல் கோத்திரத்தை சார்ந்த அபு உகைஸ் லாஹிக் கோத்திரத்து அபு லாஹிக் இப்னு மாலிக் ஆவேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையே உள்ள பனு ஜால் கூட்டத்தாருக்கு சொந்தமான இடத்திலே சந்தித்தேன். அங்கே என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். நான் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அவர்கள் குடித்து கொண்டிருந்த இஸ்வீக் பானத்தை எனக்கு பருக தந்தார்கள். இஸ்வீக் என்பது கோதுமை அல்லது பருளியை வறுத்து பொடியாக்கி நீர் அல்லது நெய்யிலே கலந்து தயாரிக்கப்படும் ஒரு ஆரோக்கியமான நபி ஒலியுடைய உணவாகும். நான் பருகினேன். பின்னர் நான் மலை உச்சிக்கு எனக்கு இருந்த சிறிய ஆட்டு மந்தையை ஓட்ட சென்று விட்டேன். அதன் பிறகு எனது வாழ்க்கை என்பது தினந்தோறும் ஆடு மேய்க்க செல்வது, 5 நேரம் தொழுவது, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது, துல்ஹஜ் பிறை 10 உல்ஹியா கொடுப்பது என்ற நினைவு தெரிந்தவரை இப்படியே நடந்து சென்றது. பின்னர் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தின் போது எனது ஆடுகள் எல்லாம் போனது. ஒரு ஆடு கூட எஞ்சிருக்கவில்லை. கடும் சிரமத்திற்கு ஆளானோம். கிட்டத்தட்ட உண்டு வாழ்ந்தோம். இப்போது உங்களை நான் சந்தித்துள்ளேன் என்று கூறி, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான் என்றார் அந்த முதியவர். உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் என்று இருமுறை கூறிவிட்டு, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவையை ஏற்பாடு செய்தார்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலி அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு வீட்டை அடைந்தோம். அங்கே எங்கள் பயண சாதனங்கள் சிலதை இறக்கி வைத்தோம். அப்போது என் கண் முன்னே அந்த காட்சி நிழலாடுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஒட்டகத்தின் மூக்கணாங்கரை பிடித்து அப்படியே பாதையிலே குத்த வைத்து அமர்ந்து விட்டார்கள். நாங்கள் எதையும் சாப்பிடவும் இல்லை. அந்த முதியவருடைய வாழ்க்கை முறை எங்களை கவலையடை செய்து விட்டது. அந்த முதியோர் தண்ணீருக்காக ஏற்பாடு செய்திருந்த ஒருவரை எங்களின் தண்ணீர் தேவைகளை சரி செய்து தந்தார். நாங்கள் புறப்பட தயாரான போது அவரிடம், இந்த முதியவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் செலவழிப்பீராக, உம்மிடம் எப்போது வந்து உதவி கேட்டாலும் செய்வீராக, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிலிருந்து திரும்பியதும் உங்களை சந்திக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். மிஸ்வர் இப்னு மக்ரமா ரலி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்பினோம். தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து தந்த அந்த மனிதரின் வீட்டுக்கு வந்தோம். அவரிடம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முதியவரிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டீரா என்று கேட்டார்கள். அமீர் மோமினின் அவர்களே ஆம் என்றார். பின்னர் அந்த முதியவர் நோய் வாய்ப்பட்டு நீங்கள் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார். இதோ அவருடைய நல்லடக்கம் செய்த இடம், அவரை அடக்கம் செய்த மண்ணறைக்கு அழைத்து அடையாளம் காட்டினார். இப்போது என் கண் முன்னே நிழலாடுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே நடந்து கொண்ட விதம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மெல்ல எடுத்து வைத்து மன்னரை நோக்கி நடந்தார்கள். பின்னர் அந்த மன்னரை அருகிலே நின்று தொலை வைத்தார்கள். அங்கே சரிந்தவர்களாக அமர்ந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்தார்கள். தேம்பி அழுதார்கள். அவருக்கு நீங்கள் செய்த உபகாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பவில்லை போலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடம் உள்ளதை அனுபவிக்க அவர்களை தன் பக்கம் தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று கூறிவிட்டு, முதியவரான அபு உகைஸ் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தாரை தம்மோரை மதினாவிற்கு புறப்பட்டு வருமாறு பணித்தார்கள். பின்னர் அவர்களை அழைத்து கொண்டு மதினா வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லும் வரை அபு உகைஸ் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தினருக்கு தாம் சொந்த செலவிலே உதவி செய்து வந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்விலிருந்து, இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த தெரிய வருகிற பாடம் என்று சொன்னால், நம்மில் முதியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் நான் அந்த வயதை மதித்து அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய நல்லுதவிகளை செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும் பட்சத்திலே ஒரு நாள் முதியவராக நாமும் ஆகும் பட்சத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் மற்றவர்களின் மூலமாக கண்ணியத்தை கொடுப்பான், மரியாதையை கொடுப்பான். நம் பிள்ளைகளை நம்மை மதிக்கக்கூடியவர்களாகுவார்கள். எப்பொழுது நாம் முதியவர்களை சீ என்றோ அலட்சியம் என்றோ அவருடைய அதாவது முதியவர்களாகிவிட்டால் அவர்கள் தங்கள் அறியாமலே அதாவது மூத்தரம் பெய்து விடுவார்கள், மலம் ஜலத்தை கழித்து விட்டார்கள். இதெல்லாம் கண்டு அவர்களை விரட்டவும் ஏலவும் பேசவும் செய்தால் நாளைக்கு அது ஒரு நிலைமை அல்லாஹ் நமக்கு வைத்து அதை போன்று பேசுவதற்கு நம்மை வைத்து விடுவார். எனவே இந்த வரலாற்றிலிருந்து இந்த நிகழ்விலிருந்து இன்ஷா அல்லாஹ் அதாவது முதியோர்களுக்கு கண்ணியம் செலுத்தவும் சிறியோர்கள் மீது அன்பு காட்டவும் நமக்கு இஸ்லாம் தருகிறது. அந்த ஒரு அடிப்படையிலே நாம் செயல்படுவாறு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பேரல் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.